அனைவருக்கும் வணக்கம். சித்தமெல்லாம் சிவனே பகுதிக்காக அவனருளாலே அவன்தாள் வணங்கி உங்கள் ஆர். முத்துக்குமார். நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இத்திருக்கோவில் புதுவை மாநிலம் திருக்கனூர் கிராமத்தை அடுத்த தமிழக பகுதியான திருமங்கலம் என்னும் ஊரில் உள்ளது. அருள்மிகு சிவகாமி சுந்தரி அம்மன் உடனுரை ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில். பல நூறு ஆண்டுகளாக மண்ணில் புதைந்திருந்த இந்த லிங்கம் அதனோடு சேர்ந்து நந்தி பகவானும் சண்டிகேஸ்வரரும் தோண்டி எடுக்கப்பட்டு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு இத்திருக்கோவில் நிர்மாணிக்கப்பட்டது. மேற்கு நோக்கிய சிவபெருமான் இங்கு அருள் பாலிக்கிறார். ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ அண்ணாமலையார் அருள் பாலிக்கிறார். 1001 லிங்கங்கள் பொதிக்கப்பட்ட சகஸ்ர லிங்கமும் தனி சன்னதி கொண்டு அருளுகிறார். ஆலயத்தில் நாகலிங்க மரம் பூத்து குலுங்குகிறது. தலவிருட்சமாக கடம்ப மரம் விளங்குகிறது. மேலும் விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகர், சனீஸ்வர பகவான், நடராஜர், தன்வந்திரி பகவான், நவக்கிரகங்கள், விஷ்ணு, துர்க்கை, பைரவர், ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன், அங்காரகன் ஆகியோருக்கு தனி சன்னதி இங்கு உண்டு. சப்த கன்னிகளுக்கும் தனி சன்னதி இருக்கிறது. காசி விஸ்வநாதர், சரஸ்வதி, மகாலட்சுமி ஆகியோருக்கும் தனித்தனியே சன்னதி இருக்கிறது. அகத்தியர் மற்றும் நாகராஜா சன்னதிகளும் இந்த கோவிலில் உண்டு. 63 மூர்த்திகளும் 4 மூர்த்திகளும் வழிபாட்டுக்கு உள்ளது. தனியாக தியான மண்டபமும் பூமிக்கடியில் சென்று தியானம் செய்த தனியே இடமும் கோயிலில் உண்டு. இந்த கோவில் சூரியனார் கோயில் ஆதீன பரம்பரையால் நிர்வகிக்கப்படுகிறது. ஸ்ரீலஸ்ரீ கைலாய பரம்பரை கணேச தம்பிரான் சுவாமிகள் இந்த கோவிலின் மடாதிபதியாக இருந்து கோவிலை செவ்வனே நிர்வகிக்கிறார். சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விதமான திருவிழாக்களும் பூஜைகளும் இங்கே நடைபெறுகிறது. பிரதோஷம், பௌர்ணமி, சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் உண்டு. தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறுகிறது. சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கும், கிருத்திகைக்கு முருகருக்கும் சிறப்பு பூஜைகள் உண்டு. 63 நாயன்மார்களின் அவதார நட்சத்திரத்தில் அவர்களுக்கு தனியாக சிறப்பு அபிஷேகமும் அலங்கார பூஜைகளும் உண்டு. வைகாசி மாதத்தில் அருள்மிகு சிதம்பரேஸ்வரருக்கும் அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மனுக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெறும். தேய்பிறை பஞ்சமி நாட்களில் வராகிக்கு சிறப்பு பூஜையும் நடைபெறுகிறது. இந்த கோயிலில் கார்த்திகை தீபம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதற்கு அடுத்த நாள் தியான மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கும் பாபாவுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும். இத்திருக்கோயில் முழுவதும் அழகான தெய்வீக வண்ணப்படங்கள் தீட்டப்பட்டுள்ளது. திருக்கைலாய காட்சி மிகவும் தத்ரூபமாக வரையப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிவபெருமான் நேரடியாக சம்ஹாரத்தில் ஈடுபட்ட 8 வீரதீர ஸ்தலங்கள், அதாவது அட்ட வீரட்ட ஸ்தலங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளது. ஈசன் பிரம்மனின் தலையை கொய்த திருக்கண்டியூர், அந்தகாசுரனை வதம் செய்த திருக்கோவிலூர், முப்புறம் எரித்த திருவதிகை, தட்சனின் தலையை கொய்த திருப்பரியலூர், ஜலந்தாசுரனை சம்ஹாரம் செய்த திருவிற்குடி, யானை உருவில் இருந்த கஜமுகாசுரனின் தோலை உரித்து போர்த்தி கொண்ட வழுவூர், மன்மதனை எரித்த திருக்குறுக்கை, யமனை காலால் உதைத்து சம்ஹாரம் செய்த திருக்கடையூர் ஆகிய வரலாறுகளை மிகவும் வண்ணமயமாக ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது. 4 சன்னதியின் அருகில் மாணிக்கவாசகரின் 8ஆம் திருமுறை திருவாசகத்தின் சிவபுராணம் கல்லில் செதுக்கப்பட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. கோவிலின் உள்ளேயே அண்ணாமலையாருக்கு தனி கோவில் போன்ற அமைப்பு இத்திருக்கோவிலில் உள்ளது. பிரகார தெய்வங்கள் அனைத்தும் தனித்தனியே உள்ள இந்த அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் இன்றி தனியே சன்னதி கொண்டுள்ளார். இத்திருக்கோவில் விழுப்புரம் நகரில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இக்கோவிலில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவக்கரை என்னும் ஊரில் அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலில் உள்ள வக்ரகாளியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகும். இன்றைய சிவ சிந்தனையாக இந்த ஆலயத்தின் ஈசன் முன்பு நின்றபோது தோன்றியது. நாம் சிவபெருமானை வணங்கும் போது, இறைவா எனக்கு செல்வம் கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடு என்று வேண்டுவது நல்லதல்ல.
நம்மை படைத்து காத்து நம்முள்ளே உறைந்திருக்கும் அவனுக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும். சிவபெருமான் மானிட பிறவி எடுத்த நமக்கு செய்ய வேண்டிய முக்கிய கடமை ஒன்று உள்ளது. சைவ சித்தாந்தத்தின்படி நம்மை மூடி கிடக்கும் மும்மலங்களை நீக்கி நமது ஆன்மாவை தூய்மை செய்து தன்னோடு இணைத்து கொள்வதுதான் அந்த கடமை. அதற்காகவே அவன் திருவோட்டை தூக்கி கொண்டு நம்மிடம் யாசிக்கிறான். நமது ஆணவம், மாயை மற்றும் எல்லா தீய குணங்களையும் அந்த திருவோட்டில் போட்டுவிட்டு தூய்மையான ஆன்மாவாக மாற்றுவதற்காகவே அவன் திருவோடு சுமக்கிறான். இந்து மதத்தில் வேற எந்த தெய்வமும் திருவோட்டுடன் அலைவதில்லை. சிவன் ஒருவன் மட்டுமே நமது மலங்களை நீக்கி நம்மை ஆட்கொள்ள வல்லவன். நாம் அவனிடம் சென்று எனக்கு மாட மாளிகைகள் கொடு, வசதிகளை கொடு, அடையாளங்களை கொடு என்று யாசித்து நிற்பது அவன் நம்மை படைத்து காத்து முக்தியளிக்கும் தத்துவத்துக்கு எதிரானது. அவனிடம் சென்று என்னை மூடியிருக்கும் மலங்களை அகற்றி பிறவா நிலை எய்தும் முக்தியை கொடுப்பாய் ஈசனே என்றுதான் நாம் வேண்ட வேண்டும். அதற்கு நம்மை எப்படி பண்படுத்த வேண்டுமோ அதை அவன் பார்த்து கொள்வான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.